தெய்வ பிரசன்னம் நம்மத்திலே அதிகமா இருக்குது. எல்லாரும் எழுந்து நின்று கைய மேல உயர்த்தி, இது விடுதலையின் நேரம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம் கட்டுகளை அறுக்கிற நேரம். ரெண்டு கைய மேல உயர்த்தி, ஆவியே கைய மேல உயர்த்தி, மரண கட்டுகள் இருந்து, மரண கண்ணிகள் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி பரிசுத்தமாகிய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அக்கினி இறங்குவதாக. இறங்குது, இறங்குது, இறங்குது. அநேகுடைய கட்டுகள் அறுக்கிறாரு. யார் வீட்டுக்குள்ள இருக்கிற செய்வினையே யாருக்காக தீர்க்க தரிசனம் என் ஆண்டவர் பேசுகிறாரு. உன்னை எதிர்த்த சில வல்லமையை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறாரு. பெத்துகா, 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 பெத்துகா. உன் வீட்டுக்குள்ள அந்த அக்கினி இறங்குது. உன் வீட்டுக்குள்ள அந்த அக்கினி இறங்குது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற மாந்திரிகை எரியுது. இப்ப எரியுது. கைய மேல உயர்த்தி, ஆவியானவர் உங்களை தொட போகிறாரு. ஆவியானவர் உங்களை தொட போறாரு. ஆவியானவர் உங்களை தொட போறாரு. ஆவியானவர் இன்னைக்கு உங்களை தொட போறாரு. நான் பாக்குறேங்க, சரீரத்தில் இருக்கிற சில வியாதி எல்லாம் கர்த்தர் இப்ப தொடராரு. உனக்கு எங்க எங்க எல்லாம் இருக்குதோ, உன் கையில இருக்கிற கட்டு, உன் வீட்டுல இருக்கிற செய்வின, உன் காலடி மண்ணில் செஞ்ச செய்வின இப்ப வெளியேற போகுது, வெளியேற போகுது, வெளியேற போகுது, வெளியேற போகுது. இது சாதாரண நேரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற நேரமே. இந்த நேரத்துல உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சில தகுடு கைய தட்டி, நல்ல கரங்களை தட்டி, glory, 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 oh Jesus. கைய மேல உயர்த்தி, சில போராட்டங்களை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போறார். சில எதிர்மறைவான திட்டங்களை என் தேவன் இன்னைக்கு உடைச்சி உங்களை விடுதலையாக்கி அனுப்ப போறாருங்க. விடுதலையாக்க எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாருங்க. எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. சரியா 3 நாளுக்குள்ள யாருக்கோ ஒருத்தருக்கு அற்புதம் நடக்க போகுது. அது யாருடைய கால்கள் இருக்குதுன்னு தெரியல, அது யாருடைய வயிற்றுல இருக்குதுன்னு தெரியல, அது யாருடைய கையில் இருக்குதுன்னு தெரியல, அது யாருடைய தலையில் இருக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உன் வயிற்றுல இருக்கிற ஆவி, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற செய்வின இப்பொழுது இயேசு நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை கடைசி ஒரே ஒரு முறை பரலோக தேவனுக்கு நேராய் நான் ஜெபிச்சா அவர் தலையை அசைப்பார். என் ஜெபம் இன்னைக்கு எனக்கு ஒரு அக்கினியாய் மாறப்போகுது. என் ஜெபம் இன்னைக்கு அக்கினியா மாறப்போகுது. என் துதி இன்னைக்கு மதில்களை உடைக்க போகுது. என் துதி சில சத்துருகளை எரிக்க போகுது. சில மாந்திரிகத்தை எரிக்க போகுது. சில சூனியத்தை எரிக்க போகுது. சில பிரச்சனையை பின்வாங்கி ஓடும்படி
கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி ஹalleluya. ஐயா மேல உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. ரெண்டு கையை பரலோகத்தினால் உயர்த்தி. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க போகிறார். சில எதிர்மறைவான தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். கைய மேல உயர்த்தி சொல்லுங்க. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. மனுஷனை பார்க்காதீங்க, உறவுகளை பார்க்காதீங்க. நீ என்னதான் மனுஷன் மேல நம்பிக்கை வச்சாலும் உங்களை உடைச்சி ஓரம் கட்டுவாங்க. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. எத்தனை பேரு அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. கடவுள் நம்மளை 8 மாதங்களை நடத்தி வந்திருக்கிறார். 8வது மாதம் முடிவில் வந்திருக்கிறோம். 9வதுக்குள்ள கடந்து வர்றதுக்குள்ள 9 விதமான கனிகளும் 9 விதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளபடி கைய மேல உயர்த்தி சொல்லிடுங்க ஒரே ஒரு வார்த்தை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. வேற யாரும் தெரியாது எனக்கு, உங்களை மட்டும்தான் நம்புறேன். உங்களையே சுத்தி வருகிறப்பா, எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரே. என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லப்பா. என் தகப்பனே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. 2 கைய மேல உயர்த்தி. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. என் கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்கட்டும், என் கண்ணீருக்கு ஒரு பதில் வரட்டும்பா. இந்த ஒரே ஒரு முறை இறங்கிடுங்கப்பா, இந்த ஒரு முறை இறங்குங்கப்பா. இந்த வாழ்க்கை கொடுத்தது நீங்க தான், என்னை வாழ வச்சது நீங்க தான். நான் கேட்காததை என் கையில கொடுத்தவர் நீங்க, நான் எதிர்பார்க்காத காரியத்தை செஞ்சவர் நீங்க தான்ப்பா. நான் ரொம்ப உடைஞ்சிருக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப நுரைங்கி இருக்கிறேன்ப்பா. இவ்வளவு நாள் நான் வாழ்ந்தது, இவ்வளவு நாள் நான் நடந்தது, பேசினதெல்லாம் பொய்யா போயிடக்கூடாது. என் தெய்வம் நீங்க தான்ன்றத என் சத்துருகள் அறிந்து கொள்ளணும்ப்பா. என்னை வாழ வச்ச தெய்வம் நீங்க தான், என்னை நடத்தின தெய்வம் நீங்க தான், என் குல தெய்வம் நீங்க தான், என்னை தூக்கி எடுத்தது நீங்க தான், என்னை விடுதலை ஆக்கினது நீங்க தான். இன்னைக்கு நான் உங்களை உயர்த்த வந்திருக்கிறப்பா. என் தகப்பனே, என் தகப்பனே,
உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. ஓ, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. கடைசியா கடைசியா கமான் கமான் எல்லாரும் கைத்தடி ஒரே ஒரு முறை ஆராதனையோடு தேவ பிரசன்னத்தோடு. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே. கைத்தட்டி நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. கைத்தட்டி நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழி எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டினதும் நீரே, என் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, நடக்க அழகு பார்த்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, வைத்து அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா. கடைசியா கடைசியா நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல. நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. என்னை வாழ வச்சது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த 8 மாதங்களும் தேவன் என்னை நடத்தினதற்காக கரங்களை மேல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படியே வேதத்தை எடுங்க கையில. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 42வது வசனம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து, பெலிஸ்தியர் சுத்தி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனாய்
சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை நான் பண்ணினார். மறுபடியும் அதிலிருந்து வாசிக்க கேட்கலாம். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து, நல்லா கவனிச்சிடுங்க. பெலிஸ்தர் சுற்றி பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அங்கே இஸ்ரவேலிலே ஒரு ராஜா இருக்கிறார், தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பெலிஸ்தர் யாரோ வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கோலியாத்தை வீழ்த்தும்படி யாரோ ஒரு பெரியவன் வந்திருக்கிறான் அப்படின்னு பெலிஸ்தர் சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பையனா இருக்கிறாரு தாவீது. கையை மேல வை, தலையில சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எதை எல்லாம் சத்துரு பரியாசம் பண்ணானோ கர்த்தர் இன்னைக்கு அதை உடைப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஆவில நிறைந்து கையை மேல உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப படிங்க, கவனிங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து, பெலிஸ்தர் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு. யாரை கண்டு? தாவீதை கண்டு. சொல்லுங்க, யாரை கண்டு? தாவீதை கண்டு. நீங்க இத கவனமா இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கும். கண்டிப்பா நடக்குங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இங்கேயே அற்புதம் நடக்கும். கையை மேல உயர்த்தி இந்த மத்தியான வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இதோ இந்த குடும்ப விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டத்திற்கு வந்துகிற உனக்கு உன்னை சுற்றி பார்க்கிற சில கூட்டத்தாரை, உன் குடும்பத்தை சுத்தி பார்க்கிற, உங்க ஊழியத்தை சுத்தி பார்க்கிற, நீங்க போற வழியை சுத்தி பார்க்கிற சில வல்லமைகள் இன்னைக்கு உன் எல்லையை விட்டு கர்த்தர், எனக்கு சத்தம் வரல, இந்த மத்தியான வேளையில உன்னை சுத்தி 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 வர சில மனுஷர்கள் உடைக்கப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பெலிஸ்தர் பார்க்கறாங்க, என்ன ஒரு பெரிய ஆளா வருவாங்கன்னு பார்த்தேன். சொல்லுங்க பக்கத்துல, நான் கண்டிப்பா பெரிய ஆளா வருவேன். அண்ணே, நான் பெரிய ஆளா வருவேன். சொல்லுங்க பக்கத்துல. நீங்க நினைக்கிற மாதிரி பணத்துல பெரிய ஆள் அல்ல, சொத்துல பெரிய ஆள் அல்ல, விளைவு இந்த கார்ல பெரிய ஆளா வரல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஓ ரபா கபா ரபா, ஓ ரபா கபா ரபா, இயேசுவின் நாமத்திலே அல்லேலூயா சொல்லுங்க. நான் கண்டிப்பா பெரிய ஆளா வருவேன். ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க. ஒரு 3 பேரை பார்த்து ஆன்லைன்ல பாக்குற உனக்கும் சொல்ற தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மற்றவங்க கண்ணுங்களுக்கு சின்னாளா தெரியலாம், சொந்தக்காரனுக்கு சின்னாளா தெரியலாம். ஓ, உங்களுடைய பெரிய உயர குலத்தில் சின்னாளா தெரியலாம். அற்ப விசுவாசத்துல குப்பில போடு. சொல்லு, எங்க போடு? உனக்கு விசுவாசம் இருந்தா நில்லு, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடு. ஏங்க, எதை இழந்தாலும், யாரு என்னை விட்டு போனாலும், நான் பெரிய ஆளு, பெரிய ஆள் தான் நானு. சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்னாடி சின்னால வரமாட்டேன். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. சின்ன மேளமா வரமாட்டேன். 7 குத்து விளக்கு நடுவில் உலாவியோட கூட வருவேன். இப்ப சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கையை மேல வச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. சொல்லுங்க, வியாதியை பார்த்து சொல்லுங்க, வியாதியே
நான் பெரிய ஆளா வருவேன். தட்டி நம்பிக்கை மாத்திரம் நல்ல கைதடி. உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுது, உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுது. ஒரு ரபா கபா ரபா கபா ரபா, ஒரு ரபா கபா ரபா கபா, ஒரு ரபா கபா ரபா கபா. சிலருடைய கேள்விகள், நான் எப்போ பெரிய ஆளா வர்றது? சிலருடைய நினைவுகள், நமக்கு பேக்ரவுண்ட் இல்லையே, நமக்கு பணம் இல்லையே, நமக்கு நல்ல வேலை இல்லையே, ஓ நமக்கு வசதி இல்லையே. ஆனா என் வேதம் சொல்லுது, நீ பெரியவனாய் வருவாய், நீ பெரியவனாய் வருவாய். கர்த்தருடைய நாமமே கையை தட்டி ஹalleluya சொல்லுங்க. வாயத்தன் ஹalleluya சொல்லுங்க. கையை மேல வைத்து, என்னை கர்த்தர் என் சத்துருக்கு மத்தியில இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ஆளா கர்த்தர் காட்டணும். அப்படி இருக்கிறவங்க இருங்க. நம்மை அழைத்த தேவன் சாதாரணமானவர் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. இன்னைக்கு நீ வீட்டுக்கு போவ, உன்னை பெரிய ஆளா காமித்த மந்திரம் ஒரு கட்டி வச்ச கட்டு இப்ப அவிழ்க்கிறேன், இயேசு நாமத்தில் அவிழ்க்கிறேன். இப்ப வீட்டை விட்டு வெளியேறி போவாயாக. என் தெரியல இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாருங்க. நீங்க கண்டிப்பா ஒரு நாளும் சத்துருக்கு முன்னாடி, நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க முகம் குனிஞ்சிருக்காது, குனிஞ்சிருக்காது. குடிய வைத்த ஆவி எல்லாம், குடிய வைத்த வார்த்தை எல்லாம், உங்க ஓட வைத்த வல்லவ ஒவ்வொன்றையும் தாவீதை நிற்க வைத்து அவர்கள் என்ன பண்ணாங்களாமா? ஆசட்டை பண்ணினார். தாவீது சாதாரணமா ஒரு ஆடு மேய்ச்சிருந்தா விட பரவாயில்ல. தாவீது என்ன பெற்றிருக்கிறான்? 16ஆம் அதிகாரத்துல வீட்டுல வச்சு பாருங்க. தாவீது தீர்க்கதரிசி மூலமா என்ன பெற்றிருக்கிறான்? தீர்க்கதரிசி மூலமா அடையாளம் காட்டப்பட்டான். 8 பேர்ல தாவீதை மட்டும் கர்த்தர் அடையாளம் காண்பித்தார். இது ஈசாயோட குமாரர்ல 7 பேரை ஆண்டவர் அங்கீகரிக்கவே இல்லை. அது எல்லாருக்கும் ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கூப்பிட்டு நிற்க வைத்து அவனை அசட்டை பண்ணினான். யாரு? பேசுங்க, சொல்லுங்க. பெலிஸ்தர்னா விட முடியாத ஆவியினர், விட முடியாத. நீங்க ஆதி ஆகம தொடங்கி பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ஆபிரகாமோடு போராடின யார் தெரியுமா? பெலிஸ்தர். ஈசாக்கோட போராடின யார் தெரியுமா? பெலிஸ்தர். இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடின யாரு? இந்த விட முடியாத ஒரு ஆவி இப்போ தாவீது கிட்ட வந்து தாவீதை பார்த்து சிரிக்குது. அல்லேலூயா. இப்படி அசட்டை பண்ணினார்கள். யார? தாவீது. அந்த அசட்டை மத்தியில தேவனுடைய சமூகத்துல நின்றான். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்துல அவனை அசட்டை பண்ணாங்க. அவனை என்ன பண்ணாங்க? சபிச்சாங்க. அவனை என்ன பண்ணாங்க? பயப்படாதீங்க சொல்லுங்க. பக்கத்துல
பிசாசு சில நேரத்தில் சிலர் மூலியமா சில பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை அசட்டை பண்ண வைப்பான். ஆனால் வேதத்தில் இருக்கிற வேதத்தின்படி சுமந்து வருகிற நாம் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு நம்ம அசட்டியா இல்லையா? சொல்லுங்க. நீங்க விடுதலைக்காக வந்துக்கிறீங்க. நீங்க சுகம் எத்தனை பேர் நீங்க வந்துக்கிறீங்கன்னா யாரோ சொல்லி அனுப்புனாங்க, எனக்கு ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சாங்க, நான் வந்தேன். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, உன்னை யார் அசட்டை பண்ணினானோ, ரெண்டாவது உன்னை யார் சபிச்சாங்க, மூணாவது உங்களை யார் நிந்திச்சாங்களோ அவனுக்கு முன்னாடி உன் தலை உயர்னா நீ தேவ சமூகத்துல. ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883.